ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. தேர்ஸ்டே மார்னிங் எப்போதும் போல் காலையில் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கும் லஞ்சை ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டுருக்கிறேன். இந்த சாரீ தான் நான் இன்றைக்கி வேர் பண்ண சாரீ. ரொம்ப லைட் வெயிட் சாரீ. இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரெகுலர் யூஸுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் போல தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். ஆஃபீஸ் கிளம்பி போகணும். காலையில் தாங்க நல்லா ஆக்டிவாக சமைப்பேன். அதை வச்சு நைட்டு வரைக்கும் ஓட்ட வேண்டியதான். ஏதாவது நைட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக ஏதாவது தொட்டுக்க அந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, உப்புமா செஞ்சுருக்கேன். கொஞ்சம் காய்கறியெல்லாம் பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரிலாம் காய்கறிலாம் செஞ்சு பாப்பாவுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சாகணும். இட்லி செஞ்சேன். இட்லி மாவு ஆட்டினது தீர்ந்து போச்சு, அதனால் அன்றைக்கி நான் உப்புமா செஞ்சேன். அப்புறம் வந்து நான் ஒரு 20 ப்ளவுஸ் போல் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருந்தது ஸ்டிச் பண்ணி வந்திருக்குது. ஸோ ஆனால் வந்து கை கொஞ்சம் லூஸாக இருக்குது, உடனே எல்லாத்தையும் போட முடியாது. ஸோ அதனால் திரும்ப கையை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக, கொஞ்சமாக டைட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இங்கே பக்கத்தில் டெய்லர் கடைக்கு கொடுத்து அனுப்பணும். பாருங்கள், இன்னும் பாதி ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கவரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன். அது தைச்சி வந்தோடனே இதையும் தைச்சி நம்ம ரெகுலராக வேர் பண்ண வேண்டியதான். ஸோ கவர்லலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியானம் போல் கொண்டு போய் கொடுப்பேன். ப்ளவுஸ் மட்டும் நமக்கு நல்லா செட் ஆகணுங்க. ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ இந்த ஒரு வேலையை இன்றைக்கி நான் முடிக்கணும். நம்ம வேலைக்கு போகும்போது வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் அப்பப்போ பர்சனல் வேலைகளையும் முடிக்கிற மாதிரி இருக்கணும். காலையிலே பிளான் பண்ணால் தான் அன்றைக்கி அது நடக்கும், இல்லைனா வந்து அந்த வேலை நடக்காது. அப்புறம் வீக்கெண்டு வந்துடும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வீக்குக்கு மெஷின் மாதிரி லைஃப் ரன் ஆகும். ஸோ அதனால் டெய்லியும் கொஞ்சம் வேலை, கொஞ்சமாக நம்ம வேலையை செஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்குது. என் ஹஸ்பண்டோட டிஷர்ட்ஸ்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு லோடுக்கு ரெடி ஆனோடனே அதை போட்டுற வேண்டியதான். நிறைய ஒயிட்ஸும் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸோடு சேர்த்து போட்டுட்டோம்னா சப்போஸ் வந்து இந்த மாதிரி சாயம்லாம் போச்சுன்னா அது அவர் ஷர்ட்டில் வந்து கரையாயிரும். ஸோ அதனால் அவர் மட்டும் தனியாக நான் துவைச்சிருக்கிறேன். டிஷர்ட்ஸ்லாம் இன்றைக்கி துவைச்சிட்டேன். இது எப்படியும் ஒன்ஸ் இன் 15 days வந்து நான் டிஷர்ட்ஸ்லாம் துவைக்கிற மாதிரி இருக்கும். துவைச்சி நல்லா காஞ்சோன்னே வார்ட்ரோப்பில் எடுத்து வச்சிடணும். இதுதான் இன்றைக்கி பண்ண ரொம்ப முக்கியமான வேலை. சமையல் சாப்பாடு இல்லாமல், ஒர்க் போயிட்டு வந்தது இல்லாமல் இந்த வேலையை நான் பண்ணிட்டேன். எப்போதுமே துணி துவைக்கிற வேலையை வந்து ஈவினிங்கில் தான் பண்ணுவேன். இப்போது ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். போஸ்ட் லஞ்சு நான் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தேன். கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.